அரவன் பிறப்பிலி யாரும் இல்லாதான் அப்படிங்கிறார். அரவன் அப்படிங்கிறார். அரவன்னா யார் இந்த இடத்துல? அறத்தை சொல்பவன், இல்லை அறமாகவே நிற்பவன் தான் அரவான் இந்த இடத்துல. இல்லையா? யார் இந்த இடத்துல? இறைவன் தான். அவர் தான் இந்த இடத்துல அறத்தின் உருவமாக இருப்பவரும் அவர் தான். இந்த இடத்துல அறத்தை சொல்லிக் கொடுப்பவரும் அவர் தான். இந்த இடத்துல யார் ஒருவர் எதனை சொல்லிக் கொடுக்கின்றாரோ அதில் அவர் முழுமை பெற்றிருந்தால்தான் சொல்லிக் கொடுக்க முடியும் இந்த இடத்துல. இல்லையா? அறத்தை ஒருத்தர் சொல்லிக் கொடுக்குறாரு, தர்மத்தை ஒருத்தர் சொல்லிக் கொடுக்குறாருன்னா முதல்ல தர்மத்தை அவர் கடைபிடிக்கணும். அப்போ அறத்தை யார் கடைபிடிக்கிறாங்களோ அவங்க தான் சொல்லிக் கொடுக்க முடியும். இந்த இடத்துல அறத்தை யார் ஒருத்தர் முழுசுமையாக கடைபிடிச்சிட்டாங்களோ அவங்க இந்த இடத்துல இறைநிலைக்கு போயிடுறாங்க இந்த இடத்துல. அப்போ அவரே இறைவன் என்ற நிலையில் இருக்கார். அப்போ இந்த இடத்துல அரவான் என்று சொல்லப்படுவது இறைவனைத்தான் குறிக்கும். இந்த இடத்துல அரவன் இந்த இடத்துல ஒன்று. அடுத்து பிறப்பிலி அப்படிங்கிறார். ஸோ இந்த இடத்துல அறத்தின் உருவமாக இருப்பவன் ஒருத்தர், பிறப்பு என்ற ஒன்றே இல்லாதவன் இந்த இடத்துல ரெண்டாவது விஷயம் சொல்கிறாரு. மூன்றாவது யாரும் இல்லாதான் அப்படிங்கிறது. யாரும் இல்லாதான்னா என்ன? இந்த இடத்துல தனியாக ஒன்று. இதை புரிஞ்சுக்கணும். இப்போ நமக்கு பேச்சு வழக்கில் சொல்லுவோம், எனக்கு சொந்தம் பந்தம்னு யாருமே இல்லையே அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொல்கிறாருன்னு வச்சுக்குவோம். இல்லையா? எனக்கு நண்பர்கள் யாரும் இல்லைப்பா, உறவு. அப்போ அவர் அடுத்து சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் கண்ணால் பார்க்குறாரு, அவங்க தனக்குன்னு இல்லாதவங்க. இப்படி தான் உலக ரீதியாக இருக்கும். ஆனால் இறைவன் இந்த இடத்துல யாரும் இல்லாதான் அப்படின்னா இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் இறைவன் தானே. மொத்த பொருளும் இறைவன் தான், மொத்த உயிர்களும் இறைவன் தான். அப்போ இறைவன் இல்லாத ஒரு பொருள் என்று தனியாக வேறு ஏதேனும் இருக்கின்றதா? அப்படி இருந்தால் தான் இந்த இடத்துல இறைவன் சொல்லலாம், ஆமாம் ஒரு பொருள் இருக்காங்க, எனக்குன்னு ஒரு பொருள் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இருக்கக்கூடிய எல்லா பொருளுமே இறைவன் தானே. கல், மண், மலை, மடு, தண்ணி எல்லாம் இருக்கக்கூடிய ஜீவராசி, பறவைகள் எல்லாம் இறைவன் தானே. அப்போ இறைவன் எந்த பொருளை அங்கு ஒரு பொருள் இருக்கின்றதுன்னு சொல்லுவார்? எல்லாம் தானே என்ற நிலையில் தான் இருக்காரு. அதை தான் இங்கே சொல்கிறாரு, யாரும் இல்லாதான். ஸோ 3 விஷயம் சொல்லிட்டார் இந்த இடத்துல. அறத்தின் உருவமாக நிற்பவன், பிறப்பு என்ற ஒன்றுமே இல்லாதவன் இந்த இடத்துல, தனக்கு என்று வேறொரு பொருள், தனியாக ஒரு பொருள் என்று இல்லாதவர் இந்த இடத்துல. ஸோ 3 விஷயம். அடுத்தது 2வது அடியில் உறைவது காட்ட அகம் உண்பது பிச்சை அப்படிங்கிறார். இப்போ இந்த துறவு நிலையில் இறைவன் ஒருத்தர் சொன்னோம் இல்லையா, உள்ள ஒருத்தர் இறைவனை பார்க்கணும். இல்லை போன பாடலில் சுடராக காண்டார் அப்படின்னு நம்ம படித்தோம். அந்த சுடராக காண்ட இறைவன் எப்படி இருப்பார்? முதலடியில் சொன்ன மாதிரி இருப்பார். அரவனாக இருப்பார், பிறப்பில்லாதவன் இருப்பார், யாரும் இல்லாதவனாக இருப்பார். எங்கே? உள்ள சுடரொளி தானேன்னு சொன்னோம். அந்த சுடரொளியை பார்த்தார்னா அந்த சுடரொளி இப்படித்தான் இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டார். உறைவது காட்ட அந்த இறைவன் எங்கே இருக்காராம்? உள்ளதான் உரைகிறார் இந்த இடத்துல. இன்றைக்கும் உறைஞ்சிக்கிட்டு தான் இருக்கார் இந்த இடத்துல. சுடரொளியாக உறைஞ்சிக்கிட்டு தான் இருக்கார், ஜோதி அடிவாக உறைஞ்சிக்கிட்டு தான் இருக்கார். ஆனால் இன்றைக்கி தெரியல, இன்றைக்கி மாயில் இருக்கிறனால. இப்போ அந்த உள்ளே இருக்கிற இறைவனை நம்ம பார்க்கணும் இல்லையா? பார்ப்பது தான் இந்த இடத்துல காட்ட அப்படிங்கிறார். யாரோ ஒருத்தர் காட்டணும் இந்த இடத்துல. அப்படியா? யார் காட்டணும்? உணர்வு தான் காட்டணும். முதல்ல துறவு என்பதை உணர வேண்டும். துறவு என்ற ஒன்றை உணர்ந்தால் இந்த உள்ளே இருக்கக்கூடிய சுடராக இருக்கக்கூடிய இறைவன், அரவனாக, பிறப்பில்லையாக, யாரும் இல்லாதவனாக உள்ளே உறைந்து இருக்கக்கூடிய அந்த இறைவனை இந்த உணர்வு காட்டணும் இந்த இடத்துல. காட்டிடுச்சு. காட்டுறதுக்கு என்ன பண்ணணும் இந்த இடத்துல அப்படின்னா, அகம் உண்பது பிச்சை அப்படிங்கிறார். அகம்னா என்ன? உள்ளே இருக்கிறது. என்ன இருக்குது? ஒரு ஆன்மா உள்ளே இருக்குது, அதான் உறைஞ்சிக்கிட்டு இருக்கு இல்லையா? உறைவது, உள்ளே உறைந்து கொண்டு இருக்கிறது. மாயையில் சுற்றி ஒரு இருக்கிறதுனால அது தெரியல இன்னைக்கு நமக்கு. அந்த ஆன்மா உண்பது பிச்சை அப்படிங்கிறாரு. உண்பதுன்னா என்ன? இந்த இடத்துல நுகர்வதுன்னு எடுத்துக்கலாம் இல்லையா? உணர்றதுன்னா சாப்பிட்றது. இந்த இடத்துல இன்றைக்கி ஆன்மாவுக்கு என்ன சாப்பாடு தேவைப்படுது அப்படின்னா, அதுக்கு சாப்பாடு என்பது நம்ம செய்கின்ற பூஜை தான் சாப்பாடே ஆன்மாவுக்கு இல்லையா? தினந்தோறும் நாம் செய்கின்ற பூஜை, வழிபாடு, இறைவன் சிந்தனை, இதுதான் உணவு. இது பிச்சை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாரு. பிச்சை என்றால் என்ன? அடுத்த வார்த்தை. இன்றைக்கி பிச்சைக்காரர்கள்னு சொல்லுவோம் இல்லையா? ரோட்டோரத்தில் எங்கேயாவது உட்காந்துட்டு இருப்பாங்க, ஏதாவது பணம் கொடு, சாப்பாடு கொடு, இவங்க எல்லாரையும் பிச்சைக்காரர்கள்னு நம்ம ஒரு வார்த்தையில் சொல்லி முடிச்சிடுறோம். ஆனால் பிச்சை என்பதற்கு உள்ளே பல பொருள் ஒளிந்து இருக்கின்றது இந்த இடத்துல. என்ன அப்படின்னா, ஒருத்தர் ஒரு சாப்பாடோ பணமோ கேட்குறாருன்னா அவர் யாசகர், அவ்வளோதான். தனக்கு ஒரு பொருள் தேவை என்பதை அவர் கேட்குறாரு, யாசகம் கேட்குறாரு. ஆனால் அவருக்கு அது அவசியம் தேவை இல்லையா? ஒருத்தருக்கு பசிக்குது, ஐயா எனக்கு சாப்பாடு எதாவது இருந்தால் கொடுங்கன்னு ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட கேட்குறாரு. அப்போ அது யாசகம் இந்த இடத்துல.
அவர் கொடுத்தாருன்னா வாங்கி சாப்பிடுவார், கொடுக்கலனா கம்முன்னு உட்காந்துக்கிறார். அடுத்து யாராவது வராங்களான்னு பார்த்துட்டு உட்காந்துப்பார். இது யாசகம். ஆனால் இப்போ அவருக்கு பசி உயிர் போகின்ற நிலை இருக்குது. இல்லை, தன்னுடைய உறவுக்கு யாரோ ஒருத்தருக்கு உணவு அவசியம் தேவை. அதற்காக அவர் என்ன பண்ணுவார், இந்த இடத்துல யார் ஒருவரிடம் யாசகம் கேட்கின்றாரோ அவர்கிட்ட கதறி எழுது காலை பிடிச்சிக்கிட்டு விடாம நீ கொடுத்தாலே ஆச்சின்னு மல்லுக்கு நிற்கிறாரு. அதுக்கு பேர் தான் பிச்சை. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. யாசகத்திற்கும் பிச்சைக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒருத்தர் கேட்டு இல்லையா சரி அடுத்த வேலையை பார்க்க போயிட்டாருன்னா அது யாசகம்னு ஆகிடும். ஆனால் கதறி அழுது நீ கொடுத்தாலே ஆச்சுன்னு அவரை விடவே மாட்டார். இன்னைக்கு எங்காவது ஒரு இடத்துல இதை பார்க்கலாம், கோயில்களையோ எங்கேயோ ஒரு பிச்சைக்காரி நீ கொடுத்தாலே பின்னாடியே வருவாங்க இந்த இடத்துல, இல்லையா? அப்போ கூட என்ன பண்ணுவோம், கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம காரில் ஏறி நடந்து போயிட்டோம்னா அவங்க போயிடுவாங்க. ஆனால் இது அப்படி இல்லை. விடவே விடாமல் கொடுக்காம போக மாட்டாங்க, இந்த வாங்காமல் போக மாட்டாங்க. அதுக்கு பேர் தான் பிச்சை இந்த இடத்துல. அப்போ உள்ள ஒரு ஆன்மா இருக்கு இல்லையா, அந்த ஆன்மா என்ன பண்ணுதான், எப்படியாவது இறைவனை பார்த்தே ஆக வேண்டும் என்பதற்கு என்ன வேணால் செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறது. இந்த பிச்சையே நீங்கள் வாங்கிட்டு விடுறாங்கன்னு சொன்னோம் இல்லையா, அதற்காக ஏதும் செய்வது. ஒருத்தட்ட போய் யாசகம் கேட்குறாரு, எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுன்னு கதறி அழுது கேட்குறாரு. கடைசி வரைக்கும் அவர் கொடுக்கவே மாட்டாரு. கடைசியில் தான் சொல்கிறார், நீ இதை செஞ்சினா நான் இதை தரேன் அப்படின்னு சொன்னாருன்னு வச்சுக்குவோம். அதற்காக எதையும் செய்வதற்கு துணிந்து நின்று அதை செய்து தனக்கு தேவையானதை பெற்றுக்கொண்டு சென்றால் அதான் பிச்சை. இன்னும் ஆழமாக சொல்லப்படலாம். அப்போது இந்த இடத்துல ஆன்மா என்ன பண்ணுது, இந்த இடத்துல அதுக்கு தெரியும் இறைவன் என்பது. இப்போ இந்த உயிருக்கு அது மும்மலங்களே வெளியில் தள்ளணும் இந்த இடத்துல. அப்போ இறைவனை தெரிஞ்சுக்கிறதுக்கு அது என்ன பண்ணுதான், எதற்கும் தயாராக நுகர்வதற்கு அது தயாராக இருக்கின்றது. அதான் அந்த பிச்சைன்ற வார்த்தையை பயன்படுத்துறது. இப்போ ரெண்டாவது அடிக்கே நீங்கள் பார்த்தோன்னா இறைவன் உள்ள ஒருத்தர் இருக்கார், அவரை பார்க்கணும். அவரை பார்க்கறதுக்காக உணர்றதுக்காக இது என்ன பண்ணுதான், என்ன வேணால் பண்ணுறதுக்கு தயாராக நிற்குதான். அது ஏங்குதான் இந்த இடத்துல உள்ளே இருந்துக்கிட்டு தயாராக நிற்கின்றது இந்த இடத்துல. அதான் முதலடியில் சொல்கிறாரு, அது தயாராக இருக்கு, நாம் தயாராக இருக்குமான்றதான் கேள்வி இந்த இடத்துல. நம்ம தான் மாயை பந்து பாசத்தில் மாட்டிகிட்டு இருக்கோம் இல்லையா, அதுதான். இதை இன்னும் புரிஞ்சுக்கணுன்னா, நான் ஏற்கனவே ஒரு வகுப்பில் சொல்லியிருக்கேன் இந்த இடத்துல, அது எந்த அளவிற்கு ஒரு ஆன்மா இயக்கத்தில் இருக்கின்றது அப்படின்றத நம்ம சில உணர்வுகள் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். எப்படின்னா, இப்போ பசிக்குதுன்னு வச்சுக்குவோம், எல்லாருக்குமே தெரியும், ஐயோ பசிக்குதுராப்பான்னு ஓடுவோம், எங்கேயாவது வீட்டுக்கோ ஹோட்டலுக்கோ எங்கேயாவது ஓடுவோம் சாப்பிட்றதுக்கு. ஆன்மாவுக்கு அது போல் ஒரு பசி என்ற ஒன்று உண்டு. அது எப்படி தன்னை பசியை வெளிக்காட்டும்னா, இப்போ ஒருத்தர் பூஜை புனஸ்காரம் எதுவும் செய்யாத நிலையில் இருக்காருன்னு வச்சுக்குவோம், சராசரி உலக ரீதியாக இருக்காருன்னு வச்சுக்குவோம், அது வாட்டுக்கு அமைதியாக இருக்கும். ஏன்னா அதிலே பழகிரும். இந்த இடத்துல நீ என்னைக்கு சாப்பிட்றியோ சாப்பாடுறாப்பா நான் காத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காத்திருக்கோம். அந்த காத்திருக்கிற நேரத்தில் அவனுக்கு எவ்வளோ துன்பம் வந்தாலும் சரி, எது நடந்தாலும் வேடிக்கை பார்த்துட்டு கம்முன்னு நிற்கும். ஆனால் யாராவது ஒருத்தர் இறைவனை அடைய வேண்டும் என்று பூஜை செய்தல், மந்திர உபதேசம் செய்தல், இல்லையா மந்திரத்தை ஜெபிக்கிற, உபதேசம் சொல்லக்கூடாது, ஜெபிக்கிறது, மந்திரம் ஜெபித்தல், தியானம் செய்தல், தவம் செய்தல், தியானம் தான் தவம் தியானம் தான், ரெண்டு ஒன்று தான் சொல்கிறேன். இது தவிர்த்து வேறு சில பயிற்சிகள், என்னென்னலாம் பயிற்சிகள் இருக்கோ அத்தனை வகையான பயிற்சிகளையுமே யாரோ ஒருத்தர் செஞ்சுக்கிட்டே, ஏதாவது ஒன்று தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கார். அப்போ அதற்கான உணவு என்ன, ஆன்மாவுக்கு போய்கிட்டே இருக்கும், உணவாக போய்கிட்டே இருக்கும். தான் செய்கின்ற பூஜைகள் இதெல்லாம் உணவாக உள்ளே போய்கிட்டே இருக்கும். திடீர்னு நிப்பாட்டிடுறாரு, நான் ஊருக்கு போகிறேன், இல்லை வேறு ஏதாவது ஒரு பணி இருக்குது, இல்லை உடம்பு சரியில்லை, ஏதாவது ஒரு பணியில் என்ன பண்ணிடுறாரு, நிப்பாட்டிடுறாரு. இப்போ நிப்பாட்டனே உடனடியாக ஆன்மாவுக்கு போகிற சாப்பாடு உள்ளே போகாது இல்லையா, அவர் செய்கிற பூஜை தான் உள்ள சாப்பாடு. அது போல் ஒரு நாள் இருக்கும், 2 நாள் இருக்கும், 3ஆவது நாள் என்ன பண்ணுன்னு தெரியுங்களா, உள்ளேருந்து ஒரு உணர்வு வெளியில் வரும். ஏன் வரும்னே தெரியாது, கோபம் வரும், அகங்காரம் வரும், ஆணவம் வரும். இப்பயும் அது இருக்குது, இப்பயும் மனுஷனுக்கு கோபம் வரும், அகங்காரம் வரும், ஆணவம் வரும். ஆனால் அந்த பூஜைகளை விட்ட பின்பாக அது 2 மடங்கு 4 மடங்காக உள்ளிருந்து வெளியே வரும். இதை எனக்கு கொஞ்சம் நல்லா செக் பண்ணி பார்த்தா தெரியும். எல்லாருமே இன்றைக்கி டெய்லி ஒரு 2 நிமிஷமாவது ஒரு பூஜை பண்ணுறவர்களாக இருக்கின்றோம் இல்லையா. 5 நிமிஷமாவது பூஜை பண்ணுறவங்க, தியானம் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. திடீர்னு விட்டுட்டு ஒரு வாரம் கழிச்சு பாருங்கள், அது அவர்களுடைய நாள் கணக்கு. சிலருக்கு 2 நாளில் வரும், சிலருக்கு 4 நாளில் வரும், சிலருக்கு 1 வாரத்தில் வரும். மனசு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மாதிரி டிப்ரெஷனில் இருக்கேன்ப்பா, ஏன்ப்பா தெரியலன்னுவாங்க. எல்லாருக்கும் இந்த அனுபவம் உண்டு. காரணம் இல்லாமல் கோபம் வரும், ஏன்ப்பா கோவம் தெரியல, எனக்கு ஏதோ ஒரு ரொம்ப கோபம் வருது அப்படின்னு இருக்கும். காரணம் இல்லாமல் போய் திட்டுவாங்க வீட்டில் இல்லையா. இது போல் ஏதோ ஒரு விதமான உணர்வுகள் என்ன பண்ணும், இதெல்லாம் வெளியில் கொட்டிக்கிட்டே இருக்கும். இது ஏன் கொட்டுதுன்னா, உள்ளே இருக்கக்கூடிய ஆன்மாக்கு தேவைப்படுகின்றது அதனுடைய பூசை. அதனால என்ன பண்ணோம்,
அது பசி வரும்போது எப்படி நம்ம சாப்பாடை தேடி ஓடுறோமோ, அது உணர்வு ரீதியாக தன்னுடைய பசியை வெளியே காட்டுகின்றது. நீ சீக்கிரம் பூஜை பண்ணு, எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த கோபம் இந்த மாதிரிலாம் உணர்வுகள் ஒரு மனுஷனுக்கு வரும்போது, நீங்கள் ஒரு டிப்ரெஷன் இது சொல்கிறோம் இல்லைங்களா? இப்போ ஒரு மருத்துவமனைக்கு ஒரு டிப்ரெஷனுக்கு தாசியாக ஒருத்தர் இருக்கார், மருத்துவமனைக்கு போகிறாரு. டாக்டர் என்ன சொல்லுவாங்க? மெடிடேஷன் பண்ணுங்க. இது மருத்துவமனையில் சொல்கிறாங்களே இன்றைக்கி. காரணம் என்ன? மெடிடேஷன் பண்ணால் சாப்பாடு உள்ளே போயிடும். அப்போ தானாகவே இந்த இடத்துல அந்த டிப்ரெஷன் போயிடும். ரொம்ப எளிமை. இதை தான் மருத்துவமும் சொல்லுது இன்றைக்கி, இல்லைங்களா? அதைத்தான் இந்த இடத்துல நம்ம குறிப்பிடுறோம். அகம் உண்பது பிச்சை அப்படின்ற வார்த்தை வருது இல்லைங்களா? ஸோ இதுதான் இந்த இடத்துல. இதை புரிஞ்சுக்கிட்டால் போதும். ஸோ யார் யாருக்கெல்லாம் டிப்ரெஷன் கோவம் வருதோ, அப்போ ஏன் டாக்டர் தியானம் பண்ண சொல்கிறாங்க, மெடிடேஷன் பண்ண சொல்கிறாங்கன்னா காரணம் இதுதான். அப்போ உள்ளே சென்று விடுகின்றது. அந்த பிச்சை என்று சொல்லக்கூடிய அதற்கான உணவு வந்து உள்ளே போயிடுது இந்த இடத்துல, இல்லைங்களா? அதுக்கடுத்தது என்ன சொல்கிறார் இந்த இடத்துல? துறவனும் கண்டீர் துறந்தவர் தம்மை அப்படிங்கிறாரு. துறவனும் கண்டீர். ஸோ துறவனும்ன்றது யாரு? துறவனும் அப்படிங்கிறாரு. அப்போ ஏற்கனவே முழுமையாக துறந்து விட்டவர் அப்படின்னு பொருள். முழுசாக எல்லாத்தையும் திறந்துட்டார் ஒருத்தர். யார் ஒருத்தர் திறந்துட்டாரு? இறைவன் தான் திறந்துட்டு நிற்கிறார் இந்த இடத்துல. அவர் தான் துறவன் இந்த இடத்துல. ஏன்னா அவருக்குன்னு ஒன்றுமே தேவையில்லையே. அவரை கண்டீர் அப்படிங்கிறாரு. அவரை பார்க்கலாம் அப்படிங்கிறாரு. எது? முழுமையாக இந்த ஆன்மாவுக்கு தேவையான உணவை கொடுத்து விட்டால் அவரை பார்க்கலாம். அடுத்து என்ன சொல்றாரு? துறந்தவர் தம்மை அப்படிங்கிறாரு. இப்போ இறைவனை திறந்துட்டவரை பார்க்குறாங்கல்ல, பார்க்கும்போது ஆஹா இவர் தான் பெரிய துறவியா அப்படின்னு பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அவர் வேற கிடையாது, அவர் நம்ம தான் அவர் அப்படின்றது தெரியுது. துறந்தவர் தம்மைனா பெரிய ஜோதி இல்லையா? துறவன் என்று சொல்லப்படுவது பெரிய ஜோதி. இப்போ துறந்தவர்னா யாரு? சுடர். இப்போ போன பாடல் ஐயா கேட்டாங்களா, ஜோதினா என்ன சுடர்னா என்ன கேட்டாங்க இல்லையா? இதுதான் இந்த இடத்துல. துறவன்னா ஜோதி, துறந்தவர்னா இந்த இடத்துல சுடர். அப்போ நாம் தான் அவரிடமிருந்து வந்த துறந்தவராயுதுன்றதை அவர் தெரிஞ்சுக்கிறாரு. துறந்தவர் தம்மை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாரு. அடுத்து என்ன சொல்றாரு? பிறவி அறுத்திடும் பித்தன் கண்டீரே அப்படிங்கிறாரு. ஸோ தான் தான் அந்த சுடரான்னு தெரிஞ்சுக்கிட்டார் இல்லையா? தெரிந்து கொண்ட அந்த வினாடி என்ன நடக்குதா இந்த இடத்துல? பிறவி அறுத்திடும். அவருடைய பிறவிகள் எத்தனை ஆயிரம் பிறவிகள் இருந்தாலும் சரி, எல்லாமே அந்த இடத்துல அருந்து போகின்றது. அதுக்கடுத்து என்ன சொல்றாரு? பித்தன் கண்டீரே அப்படிங்கிறாரு. பித்தன்னா யார் இந்த இடத்துல? இறைவன் தான் இந்த இடத்துல. ஏன் அவரை பித்தன்னு சொல்கிறாரு இந்த இடத்துல அப்படின்னா, அவரை பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது, நீ ஏன்டா சாமி இதை செஞ்ச? ஏன் உங்ககிட்டருந்து எனக்கு உள்ளுக்குள்ளே கூட ஒன்றா இருக்கும்போது ஏன் ஆசையை வச்ச? உங்ககிட்ட நீ ஏன் பிரித்த? கல்லா மண்ணா பூண்டா இத்தனை வாட்டி என்னை பிறவி எடுக்க வச்சு, இந்த பிறவி துன்பத்தில் வர வச்சு, என்னைய துறவை கடைபிடிக்க வச்சு, இவ்வளோ வேலையும் நீ ஏன்ப்பா செஞ்ச? நீ என்ன பைத்தியக்காரனா? நீயே பித்தனா யார்? மனநிலை பாதிக்கப்பட்டவர்னு சொல்லுவோம். அவன் என்ன செய்கிறான், ஏன் செய்கிறான்னு யாருக்குமே தெரியாது இல்லையா? அப்போ இறைவன் ஒரு விஷயத்தை செஞ்சுருக்காரு. என்ன செஞ்சுருக்காரு? இவர் துறவு நிலைக்கு தானே இறைவன் என்று உணர்ந்துக்கிறார்ல, உணர்ந்து கொண்டவொன்னு அவருக்கு என்ன தெரிஞ்சிடும்? எல்லாமே தெரிஞ்சிடும். ஏன்னா தானே இறைவன்ற நிலையில் இருக்காரு. என்ன தெரியும்? அவர் எப்போ இறைவன் கிட்டேருந்து பிரிஞ்சார், இதுவரை எத்தனை பிறவி எடுத்திருக்காரு இல்லையா? இப்போ எத்தனாவது பிறவியில் இருப்பார், இனிமேட்டு பிறவி இல்லாத நிலைக்கு வந்துட்டோம், இதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சிடும். தெரிஞ்சதுக்கப்புறம் தான் இதெல்லாம் ஏன் அந்த மனுஷன் பெரிய ஜோதியாக இதெல்லாம் செஞ்சுது அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சார்னா அதுக்கு பதில் கிடையாது இல்லையா? ஸோ அதனால தான் அது பித்தன். இன்னைக்கு பதில் கிடையாது, அவருக்கு தெரியும். துறவு நிலைக்கு போனவருக்கெல்லாம் தெரிஞ்சிடும் தானே இறைவன் நிலையில். இதெல்லாம் செஞ்சு அந்த இறைவனை அவர் இந்த இடத்துல காண்பார். இதை 4வது அடியில் சொல்கிறார். ஸோ 4 அடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம்னா, துறவு நிலையில் யார் ஒருவர் தனக்குள்ளே இருக்கக்கூடிய சுடரொளியாக இருக்கக்கூடிய இறைவனை காண்கின்றார்களோ, அப்போ அந்த சுடரொளியாக இருக்கக்கூடிய இறைவன் எப்படி இருக்கார் அப்படின்னா, அறத்தை கூறுபவனாக நிற்கின்றார், அறத்தின் உருவமாக நிற்கின்றார், பிறப்பு இல்லாதவனாக இருக்கின்றார், தனக்கு துணை என்று யாரும் இல்லாதவனாக இருக்கின்றார். அப்போ அந்த இறைவனை உள்ளே காண்பதற்கு இந்த ஆன்மா என்ன பண்ணுது? தனக்கு தேவையானதை அது நுகர்ந்து கொண்டே இருக்கின்றது. அதற்கு எதுவும் செய்வதற்கு தயாராக இருக்கின்றது. எதுக்கும் தயாராக இருக்குது. எதுக்கும் தயாராக இருக்குன்றதை இன்னும் வேறு கோணத்தில் கூட புரிஞ்சிக்கலாம் இந்த இடத்துல. இப்போ ஒருத்தட்ட போயிட்டு ஒரு பணத்தையோ தங்கத்தையோ கட்டுக்கட்டாக கொடுத்துட்டு உனக்கு எது வேணும் அப்படின்னு கேட்டால் மனுஷன் என்ன சொல்லுவான்? எனக்கு தங்கம் வேணும் தான் சொல்லுவான் இன்னைக்கு இல்லையா? ஆனால் இந்த இடத்துல ஆன்மா இது போல் சோதனைகள்லாம் நிறையா வரும் இந்த இடத்துல. ஆனால் ஆன்மா என்ன பண்ணுது? இந்த உலக சுகம் தங்கம் எதுவுமே எனக்கு வேண்டாம், இறைவன் தான் வேண்டும் அப்படின்ற நிலை அது செல்லும் வரைக்கும் அவருக்கு துன்பங்கள் பிறவி சூழல்கள் வந்துக்கிட்டே இருக்கும். எப்பொழுது அது நுகர்ந்து கொள்கிறதோ அந்த அறிவை முழுசாக
ஆன்மா நுகர்ந்துக்குதோ, பிச்சை எடுத்து எடுத்து உணர்ந்து கொள்கிறதோ, அப்பொழுது அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆன்மாவை பார்க்கும்போது உள்ளே இறைவன் துறவன் எல்லாத்தையும் திறந்து நிற்கிற பெரிய ஜோதியை பார்க்கலாம். இப்படி பார்க்கும் பொழுது யார் அந்த ஜோதி என்று பார்க்கும் பொழுது தான் தான் அந்த ஜோதியிலிருந்து வரக்கூடிய சிறிய சுடர் என்பதை இவர் தெரிந்து கொள்வார். தெரிந்து கொண்ட அந்த வினாடியே இவருடைய பிறவிகள் அனைத்தும் அறுபட்டு போகும். பிறவிகள் அறுபட்டு போய் தானே இறைவன் என்ற நிலையில் அவர் நிற்கும் பொழுது இந்த முழுமையான இறைவன், இந்த இறைவன் ஏன் செய்தான், எதற்கு செய்தார், எப்படி செய்தான், எப்படி செய்து கொண்டிருக்கின்றார், அனைத்தையும் அவர் தெரிந்து கொள்வார். இது அந்த பாடலுடைய கருத்து.